இந்த ஊர்ல காலை நேரம் வந்தாலே 2 விஷயம் நடக்கும். ஒன்னு சூரியன் உதயம், இன்னொன்னு ஒரு ஸ்கூட்டர் சவுண்டு, பிர்ர். அந்த சவுண்டு கேட்டாலே இந்த ஊர்ல எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். இன்னைக்கு சாப்பாடு மட்டும் இல்ல, சிரிப்பும் வரப்போகுது. மஞ்சள் பாவாடை, நீண்ட சடை, சடையில பூ, முகத்துல எப்போதும் சிரிப்பு. அவளோட பேர்தான் லக்ஷ்மி. லக்ஷ்மி ஒரு டெலிவரி கேர்ள். ஆனா அவள் டெலிவரி பண்றது சாப்பாடு மட்டும் இல்ல, அவள் டெலிவரி பண்றது நல்ல மனசும் சின்ன சிரிப்பும். என்னம்மா சாப்பாடு குளிர்ந்துடுமோ? தாத்தா, சாப்பாடு குளிர்ந்தாலும் என் ஜோக்கு சூடா இருக்கும். என்னம்மா உப்பு சரியா இருக்குமா? அக்கா, உப்ப சமையல்ல போடுவாங்க, சிரிப்ப நான் போடுறேன். அக்கா என்ன ஃப்ரீ? சாப்பாடு பணம், சிரிப்பு மட்டும் ஃப்ரீ. ஒரு நாள் மழை விடாம கொட்டுச்சு, கரண்ட் போச்சு, அடுப்பே எரியல. பல வீடுகள்ல சாப்பாடில்ல. அம்மா, பசிக்குது. இந்த சத்தம் நான் கேட்காம போக முடியாது. ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகல. மழை, சேறு, கஷ்டம். லக்ஷ்மி சிரிச்சிட்டே சொன்னா, ஸ்கூட்டர் ஓடலனாலும் நான் நடந்தே போவேன். அந்த நாள்ல சாப்பாடு ஒரு வீட்டுக்கு போனது, நம்பிக்கை இன்னொரு வீட்டுக்கு போனது. லக்ஷ்மி நடந்தே எல்லா வீட்டுக்கும் சென்றாள். நீங்க இல்லனா இன்னைக்கு எங்க பிள்ளைங்க பசியோட தூங்கியிருக்கோம். நான் பெரிய ஆள் இல்ல அக்கா, நேரத்துக்கு வந்த டெலிவரி மட்டும். அந்த நாளுக்கு பிறகு இந்த ஊர்ல எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, வேலை சின்னதா பெரியதா இல்ல, அத செய்யற மனசுதான் பெரியது. அதனாலதான் இந்த ஊர்ல சூரியனுக்கு அடுத்தபடியா எல்லாரும் எதிர்பார்க்கறது லக்ஷ்மி டெலிவரி. எந்த வேலை இருந்தாலும் மனசோட செய்தா அதுவே பெரிய சேவை. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கதையோட சந்திப்போம். நன்றி.